மாத்திரையெல்லாம் எடுத்த இடத்துலயே வைக்க மாட்டாரு. இப்படி மாத்தி மாத்தி வச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் மாத்திரையை குடிக்கும் போது தலை சுத்துது, அது பண்ணுது இது பண்ணுதுன்னு வேண்டியது. அம்மா என்ன நம்ம ஜானகி குரல் மாதிரி இருக்கு? புள்ள எதுவும் வந்திருக்காளோ? இந்த மனுஷன் தூங்கிட்டு தான் இருக்கிறது. நம்ம போவோம். இல்லைன்னா முடிச்சிருந்தா வாழ்னு கத்துவது. எதுக்கு இவ வந்தா போனான்னு. எங்கம்மா இருக்க? இந்த வாரண்டிமா, இந்த வார இரு. வா ஜானகி, வா வா வா. என்னம்மா, என்னடியம்மா கடைக்கு இது வைக்க போறியா? இம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாம் நம்ம வீட்டுக்கு தாம்மா. நம்ம வீட்டுக்கா? ஆமா, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க, அப்பாவுக்கு சத்தான ஆகாரம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப வேற அவருக்கு உடம்பு முடியல, நீ கடைகண்ணில போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அவர் கூடயே இருக்கணும். அதனாலதான் உங்க 2 பேத்துக்கும் 1 மாசத்துக்கு தேவையான காய்கறி, பழம், அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்குடியம்மா இதெல்லாம்? ஏமா, நீ என்ன 10-15 பசங்களையா பெத்து வச்சிருக்க? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க. நான் தானே உனக்கு இதெல்லாம் செய்யணும். கல்யாணம் மைந்தி போயிட்டா மட்டும் உனக்கு இதெல்லாம் செய்யாம இருக்கணுமா? அதுதான் எல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம பால்காரன் அண்ணா வந்து டெய்லி உனக்கு பால் கொடுத்துருவாங்க. வாங்கி 2 பேரும் நல்லா பாலை சுண்ட வச்சு காய வச்சு குடிங்க, சரியா? அவருக்கு நான் காசு கொடுத்துட்டேன். உனக்கு எந்த செலவும் இல்லை. காய் மட்டும் தீந்து போயிருச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். இப்போதைக்கு 1 வாரத்துக்கு காய் மட்டும் இருக்கு. தங்கம், எனக்கு பையன் இல்லைன்ற கவலையே போக்கிட்டடி. ஏம்மா, எனக்குன்னு இருக்கிறது அப்பாவும் நீயும் தான். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? சரி தங்கம், வா. அலைஞ்சு திரிஞ்சு களைச்சு போயிருப்பா, வந்து உட்காருவா. சரி இரு, உனக்கு போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நான் வர வழியில தான் குடிச்சிட்டு வந்தேன். அப்பா இப்போ எப்படி இருக்காரு? அவருக்கு உடம்பு பரவாயில்லையா? இப்போ ஏதோ பரவாயில்லம்மா. மாத்திரை மருந்துல அப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பேரும் சாப்பிட்டீங்களா எதுவும்? சாப்பிட்டோமா. நைட்டுக்கு 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் நான் கடையில சொல்லி வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. ஆஸ்பத்திரியில வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும்னு உங்க அப்பாவுக்கு சொல்லிட்டாரு. கடைகண்ணில வாங்கி கொடுக்க கூடாது. வாங்கினா என் ஒரு ஆளுக்கு தான் வாங்கணும். என் ஒரு ஆளுக்கு மட்டும் வாங்கி என்ன பண்றது? அவரை விட்டுட்டு தனியாவா சாப்பிட முடியும்? ஒன்னும் வேணாம் தங்கம். என்னம்மா உடம்பெல்லாம் ரொம்ப ஒல்லியான மாதிரி இருக்கு. என்ன பண்றது, நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் வீடே விரிச்சோடி போயிருச்சு. போதாத குறைக்கே உங்க அப்பனும் படுத்த படுக்கை ஆயிட்டது. எனக்கு இனி யாரு இருக்கா? சரி இரு, சாப்பாடு உங்க அப்பாவுக்கு செஞ்சது இருக்கு, எடுத்துட்டு வர, சாப்பிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, எனக்கு வர வழியிலே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஏமா, இங்க நான் என்ன சமைக்கவா மாட்டேன்? நீ வந்து சாப்பிடாம கடையில சாப்பிட்டு வர்ற? அப்படி இல்லம்மா, அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து யாருமே ஒன்ன மாதிரி என்ன கவனிக்கிறதே இல்லை, தெரியுமா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட மோந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? அவருக்கோசரம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? இப்படி கொடுமைப்படுத்துறாங்களா? ஆமாம்மா, வீட்டில் அதை செய்ய இதை செய்யன்னு எப்போ பார்த்தாலும் பேச்சுதான். என்னால் நிம்மதியே இருக்கவே முடியல, தெரியுமா? இங்கே எந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்தனோ, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லைம்மா எனக்கு. இதுக்கு தானமா நான் அப்பயே சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு. சரி, மாமியார் நாத்தனார் தான் அப்படியா, இல்ல உன் வீட்டுக்காரரும் அப்படித்தான் இருக்காரா? இல்லம்மா, அந்த மனுஷன் இருக்கிறதுனாலதான் எப்படியோ என் காலம் போகுது. எப்படியோ அவங்க அப்படி இருந்தாலும் இவரு என் மேல அன்பா இருக்காருமா. ஏண்டியம்மா, இவ்வளவு பேரும் நம்ம வீட்டுக்கு அள்ளி கட்டிக்கிட்டு வந்திருக்க. இது அங்க வீட்டுக்கு தெரிஞ்சா ஆடு ஆடுவாங்களே. தம்பிக்கு எல்லாம் தெரியுமா? இல்லம்மா, அவருக்கு நான் இங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் தெரியாது. அவங்கெல்லாம் யாருக்கும் தெரியாம தான் வாங்கிட்டு வந்தேன். ஏண்டியம்மா, தம்பி இது எதுவும் நினைச்சுக்க மாட்டாரா? அவர் என்னத்தை நினைக்கிறதுக்கு இருக்கு? உங்களுக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா? இதுக்கெல்லாம் காசு எல்லாம் அவரோட சம்பள காசுதாம்மா. ஆத்தாடி, நம்ம வீட்டுக்கு எல்லாம் வாங்கி போட்டீங்கன்னா அப்ப அவங்க வீட்டுக்கு? ஏமா, எப்ப பார்த்தாலும் இவரையும் என்னையும் மட்டம் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவுதான் சம்பாரிச்சு கொடுத்தாலும் அவங்க வீட்டுல இவருக்கு நல்ல பேரே இல்லை, எனக்கும் நல்ல பேரே இல்லை. அதனாலதான் இந்த தடவை சம்பள காசு ஒன்றும் கொடுக்க வேணாம்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். அதுவும் இல்லாம இப்ப அவங்களே எல்லா செலவும் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி இவர்கிட்ட பேசி அதை இதுன்னு பண்ணி இப்பதான் அப்படி இருக்காரு. என்னம்மா, கல்யாணம் நீ சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா இப்படி குண்டை தூக்கி தலையில போடுற. சரி விடுமா, அதை பத்தியெல்லாம் யோசிக்காத. நேரம் வேற ஆயிப்போச்சு, நானும் அப்படியே கிளம்புறேன். இங்க பாருமா, அங்க உன்னை சாப்பாடு கொடுக்காம அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்க, நீ மகப்பிள்ளைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. இங்க நான் பாத்துக்கிறேன் உங்க 2 பேத்தையும், சரியா? சரிம்மா, சரி, அப்பாவை பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். சரி தங்கம், பார்த்து பத்திரம். பாவையும் புள்ள ரொம்ப கஷ்டப்படுறா போலயே. அவ மூஞ்சே சரியில்லை. அந்த நாத்தனார்காரியும் மாமியார்காரியும் அம்பட்டு பாடு படுத்துவாளுங்க போல. அவளுகளை அடடே, அங்க பாரு, கூறுக்காய் அம்புட்டு அள்ளி வச்சிருக்காங்க. சரி, முன்னாடி வாங்கினதுக்கு பதிலா இங்க அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருந்தா 10 ரூபாய்க்கு நிறைய வாங்கியிருக்கலாமே. முன்னாடியே வாங்கினது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. தாமோய், வாமா வா, கத்திரிக்காய் விலை கம்மியில போடுறமா, வாமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, வரும்போது வாங்கிட்டு வந்தேன். ஏமா, எப்பயும் நம்ம கடையில தான் வாங்குவ. நம்ம கடையில வந்து வாங்குறது உனக்காக விலை 1 ரூபா 2 ரூபா குறைச்சு போடுவோம்ல. இல்லக்கா, அப்படியே முன்னாடியே வாங்கிட்டேன். கத்திரிக்காய் எவ்வளோ? கிலோ 60 ரூபாய்க்கு விக்குதுமா. ஆத்தாடி, முன்னாடி 70 ரூபாய்க்கு கொடுத்தாங்க.
ஆமா, அலைஞ்சு திரிஞ்சு நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 ₹2 குறைச்சாவது போடுவோம். முன்னாடியே வாங்கிக்கிறீங்க. ஆமா, அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு? என் உடம்புக்கு என்ன, நான் குத்துக்கல்லாட்டம் நல்லா தானே இருக்கேன். இல்லையேம்மா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே. ஊர்ல உள்ளவனுக்கு ஒரு வேலை பழப்பு இல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கு. நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையேம்மா, உன் புருஷன் தான் சொன்னாரு. என் வீட்டுக்கார எப்ப நீங்க பாத்தீங்க? ஏமா, நான் இந்த கந்து வீட்டு கனகதுர்கா கிட்ட தான் காசு வாங்கி பொழப்பு தானே நடத்திக்கிட்டு இருக்கேன். அங்க அன்னைக்கு வட்டி காசு கொடுக்க போனேன். அங்கதான் உன் புருஷனை பார்த்தேன். அவரு தான் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு இருந்தாரு. அதுதான் கேட்டேன். என்னது, என் வீட்டுக்காரு அந்த கந்து வெட்டிக்காரி கிட்ட காசு வாங்கினாரா? என்ன சொல்ற? எம்மாடி, நான் இந்த பொய்யா சொல்றேன்? அங்கிட்டு தானே நான் கந்து வெட்டி காசு வாங்குறேன். அவங்க கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் அப்படியே போகும்போது என் காதல விழுந்துச்சு. சரி, உனக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குதா, சரி வந்தா விசாரிப்போன்னு நினைச்சேன். இப்ப பரவாயில்லையா உடம்புக்கு? இவ என்ன சொல்றா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மனுஷன் காசு வாங்கினாரா? எங்க கிட்ட காசா இல்ல, பிள்ளைக்கே 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறோம். போதாது குறைக்கு செலவுக்கு தான் அதுக்கு இதுக்குன்னு தேவை. செலவுக்கு எது அம்பட்டு செலவாகலையே கந்து வெட்டிக்கு வாங்குற அளவுக்கு. என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ வேற யாராவது பார்த்துட்டு என் வீட்டுக்காரன்னு சொல்றியா? எம்மாடி, எனக்கு கண்ணு தெரியலன்னு தான் என் பசங்க 2 பேரும் சேர்ந்து கண்ணாடியை வாங்கி மாட்டி விட்டுருக்காங்க. எனக்கு எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியும். அங்க நின்றது உன் புருஷன் தான். இவ ஆணித்தனமா அடிச்சு சொல்லுதே. இந்த மனுஷன் எதுவும் வேலைப்பாடு பண்றதா? எப்ப பாத்தீங்க? நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தமா. 4-5 நாள்னா எத்தனை நாளுக்கு முன்னாடி? ஒரு 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி. யோ, ஏதோ வில்லத்தனம் பண்றேன்னு யோசனை வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நீ வில்லனாத்தையா இருந்திருக்க. இன்னைக்கு இருக்குது உனக்கு கச்சேரி. வீட்டுக்கு வா. ஏமா ருக்கு, வாமா. சொரக்கா, மத்தவங்களுக்கு 10 ரூபாய்க்கு கொடுத்தேன், உனக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஒண்ணும் வேணாமா, எல்லாம் வாங்கிதான் இருக்கு. இன்னைக்கு இருக்குது உனக்கு கச்சேரி. நம்ம எதுவும் தப்பா கிப்பா சொல்லிவிட்டோமா? என்ன அந்த புள்ள இப்படி சொல்லுது? ஒன்னும் புரியல. என்னங்க, கறி வெந்திருக்கா, உப்பு காரம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அவன் எவ்வளவு கடுப்புல இருக்கான். இப்பதான் உப்பு பார்க்கணுமா காரம் பார்க்கணுமா? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உப்பு காரம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் குழம்புல உப்பு இல்ல காரம் இல்லன்னு என்கிட்ட வாழ் கத்துவீங்க. உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. இந்த ஆளுக்கு பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு. அதுதான் இப்படி வீம்புக்குன்னு பண்ணிக்கிட்டு தெரியறது. இந்த அரியா, உனக்கு கொஞ்சமாத மனசாட்சி இருக்கா? சாப்பிடுற பொருளுக்கு கொடுக்குற மரியாதையா இது? இது இல்லாம எத்தனை உயிருக்கு தினத்தோறு செத்துக்கிட்டு கிடக்கு தெரியுமா? உனக்கு மனசாட்சி இருக்கா? உனக்கு போய் கொண்டு வந்து கொடுத்தேன்ல, என்ன புத்திய சொல்லணும். கடுப்பேத்தாத, கம்முனு போயிரு. ஆமா, இப்படி நீ பண்றதுக்கு கடைசி காலத்துல சோறு இல்லாம தண்ணி இல்லாம தான் கடக்க போற பாரு. ஆமா, அவரு நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஐயோ, உடம்பு ரொம்ப முடியல, என்ன ஏதுன்னு தெரியலையே. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக கூட ஆள் இல்லாம கிடக்குறேன்னு சொன்னாரே. இந்த மனுஷனை பார்க்காம என் மனசே தவிக்குதே. என்னாச்சோ ஏதாச்சோன்னு. எங்க இருக்காரு, என்ன ஏதுன்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம ரூம்ல தான் இருப்பார் போல. சரி, போய் பாப்போம். நான் வீட்ல இல்லனோனையும் அவங்க அம்மா கறியை கூட்டிட்டு வந்து வீட்லயே வச்சிட்டதா? இந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லை, பாவம், அவர் தனியா ஒத்தையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட நான் அங்க சண்டை போட்டுட்டு வந்தா, இங்க இந்த கிழவியை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு எங்க அப்பா அப்பவும் சொன்னாரு, இந்த ஆள்லாம் திருந்தவே மாட்டான், திருந்தாத ஜென்மம்னு. எனக்கு யாரெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் இந்த ஆளுக்கு ஆகும். இந்த ஆளு இந்தாயா, யோ இந்த எந்திரி. யாரு? பச்சைக்கிளி, வந்துட்டியாமா? இந்தாயா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? உடம்பு சரியில்லாம தனியால படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன. இங்க பார்த்தா உங்க அம்மா கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. பச்சைக்கிளி, அது இந்தாடி அம்மா, பையன் உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன். அவன் உடம்பு சரியில்லாம கிடக்குறான். நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு உங்க அப்பா வீட்டுல போய் உட்காந்துக்கிட்ட. இதுதான் நீ அவனை பாத்துக்கிற லட்சணமா? இங்க பாருங்க, நீங்க பேசாதீங்க, சரியான கோவத்துல இருக்க சொல்லிட்டேன். இந்தாடி அம்மா, உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எனக்கெல்லாம் வராதா? என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி இப்படி தனியா கூட்டிட்டு வந்தேன். சரி, கூட்டிட்டு வந்தாலும் ஒழுங்கா வச்சு பண்ற நிம்மதியில தானே அங்க இருந்தேன். இப்படியே அவனை தவிக்க விட்டுட்டு போவ? நான் ஒன்னும் தவிக்க விட்டுட்டு வரல. அவருதான் என்ன தவிக்க விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்காரு. அத உங்க பையன் கிட்ட கேளுங்க. ஆமா, நீ கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடுற. பையனை காணோமே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பதறாம நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சு உங்க அப்பா வீட்டுல போய் உட்காந்துக்கிட்ட. என் பையனையும் இப்படி உடம்பு செல்லாதவனை விட்டு நீ பாட்டுக்கு இருக்கிற. அப்புறம் நீயும் வரமாட்ட, நானும் எதை வந்து கண்டுக்க கூடாது வைக்க கூடாதுன்னா எப்படி? ஏங்க, நீங்க வாய் வச்சுட்டு கம்முன்னு இருந்துருங்க. ஏண்டியம்மா, நீ தான் உன் பையன் வீட்டை விட்டு போனாலும் சரி, என்ன ஆனாலும் ஏதானும் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுமா. என் பையனுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிக்கத்தான் செய்வேன். ஓ, அப்படியா சங்கதி? அப்ப நீங்களே இருங்க, நான் போறேன். இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு பேசுற பேச்சா இது? நானே வேணான்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கிட்டு இங்க வந்த. இங்க வந்து இருக்க முடியாம இப்ப எங்க போவ?
நான் ஒன்றும் யாரும் இல்லாதவ கிடையாது. எனக்கு கோடீஸ்வர் அப்பா இருக்காரு. உங்க அப்பனை இப்படியே பண்ணிக்கிட்டு தெருக்கோடிக்கு கூடி சீக்கிரம் வந்துருவான். இப்பதான் புரியுது என்னடா யாரோட சப்போர்ட்டும் இல்லாம இந்த மனுஷன் இப்படி ஆட மாட்டாரே அப்படின்னு இவங்க சொல்லி கொடுக்குறாருன்னு நீங்க ஆடுறீங்க. ஆடுங்க ஆடுங்க. என்னைக்கு என் அருமை புரியுதோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு நான் வருவேன். அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். உங்க அம்மாவை வச்சுக்கிட்டு நீங்களே நல்லா கோயில் கட்டி கும்பிடுங்க. பச்சைக்கிளி, நீ புரியாம பேசிட்டு இருக்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்லவே இல்லை. யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சு எங்க அம்மா இங்க வந்து எனக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதை எதுவும் சொல்லாத. ஆமா, உங்க அம்மா என்ன இந்த பேச்சு பேசுறாங்க. அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, என்ன மட்டும் குறை சொல்லுங்க. பச்சைக்கிளி வேற அங்க போயிருக்கா, என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல. அந்த மனுஷன் அதை இதுன்னு சொல்லி என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் பாப்புது. என்ன பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்காருன்னு தெரியலையே. ஏண்டியம்மா, இப்ப ஒழுங்கா இங்க இருந்து என் பையனை பார்க்க போறியா இல்ல இப்படியே தான் இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க போறியா? அவனுக்கு உடம்பு முடியல, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அதான் நீங்களே இருக்கீங்களா, நீங்களே உங்க பையனுக்கு எல்லாமே பண்ணிக்கங்க. பச்சைக்கிளி, நான் சும்மா பச்சைக்கிளி கிச்சக்கிளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்களாச்சும் உங்க அம்மா வச்சு நான் போறேன். இவளுக்கெல்லாம் பட்டாதாம்பா திருந்தும். போகட்டும், விடு, போய் அனுபவிக்கட்டும். ஏமா கொஞ்சமாவது அமைதியா இருக்கலாம்மா. நீ கம்முனு இரியா. உனக்கு உடம்பு முடியாதப்ப கூட அவளுக்கு வீம்பு பிடிவாதம் தான் முக்கியம் இருக்கா. நான் வந்து இருந்தா என்ன, நான் என்ன இங்க உள்ள சொத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிட்டு என் பிள்ளைக்கா கொடுக்க போறேன்? ஒன்னும் இல்ல, இங்க உள்ளதை உனக்கு தானே வச்சு கொடுத்தேன். அதுக்கு என்னமோ இந்த ஆட்டம் கட்டுறா. ஐயோ, நீ ஒரு பக்கம் கத்துற, அவ ஒரு பக்கம் கத்த. என்னால முடியல. ஏன்னா அவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. இந்த ஆளுக்கு அவங்க அம்மாவும் அவங்க குடும்பமும் தான் முக்கியம். நான் முக்கியமே இல்ல, நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆளு பட்டு அனுபவிக்கட்டும். என்னடா இது, அண்ணனும் அண்ணி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எப்பயும் வேலை முடிச்சு சீக்கிரமா வருவாங்க. இன்னைக்கு இன்ன வரைக்கும் ஆளை காணாமே. ஐயோ, வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்ன ஏதுன்னு தெரியலையே. இந்த உமாவுக்கு என்னதான் ஆச்சு? அவ பாட்டுக்கு வாரா, வெளியே போறா, மறுபடியும் வாரா, மறுபடியும் போறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ? ஷோ, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ. நமக்கு ஒரு அவசரம்னா தான்ப்பா யாருமே நேரங்காலமா வர மாட்டாங்க. உமா, என்னம்மா? எங்கடி போற வார? என்ன ஆச்சு உனக்கு? என்ன வயித்தால கீத்தால போகுதா? இப்படி சும்மா போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்க? ஏமா, என்னை பார்த்தா வயித்தால போற மாதிரியா இருக்கு? அப்படி போறதா இருந்தா நான் பாத்ரூமுக்கும் வீட்டுக்குள்ளேயும் தான் வருவேன். இப்படி வெளியே வா போவேன். சரிடி, என்ன கண்டாவி? எதுக்கு இப்படி போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்க? ஏமா, மணி 7 மணி ஆக போகுது. இன்ன வரைக்கும் அண்ணனையும் அண்ணியும் காணோமா? அண்ணனையும் காணாமா? இது என்னடி புது பாசம்? எல்லா பாசமும் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. எப்பயும் 7 மணிக்கு தான் ஆடி அசைஞ்சு வருவாங்க. என்னமோ புதுசா பண்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அட போமா, அவன் அவசரம் அவனுக்கு தான் தெரியும். என்ன அவசரமோ எனக்கு தெரியல. ஷோ, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. எவ்வளோ நேரம் பண்றாங்க வரத்துக்கு. என்ன இந்த உமா புது பாசத்தை பொழியிற அண்ணன் மேல? இவ இப்படி எல்லாம் இருக்க மாட்டாளே. இவ காரியம் ஆகணும்னா தான் காலை பிடிப்பா, இல்லைன்னா கழுத்தை பிடிப்பா. இன்னைக்கு எதுக்கு அவங்கள காலை பிடிக்க போறான்னு தெரியலையே. ஷோ, மணி வேற ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் என்னதான் பண்றாங்களோ. ஐ, அண்ணன் வருது. உடம்புல என்ன வலிக்குது. அண்ணே, என்னவுமா? என்னண்ணே நீ மட்டும் வர, அண்ணி எங்க? இந்த பின்னாடி வந்துட்டு இருக்கா. என்னண்ணே, காலையில வண்டியில போன, இப்ப நடந்து வர? ஷோ, அது ரொம்ப முக்கியமா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால கடையில விட்டுருக்கேன். உங்க அண்ணி ஆட்டோல வந்துடுறேன். நான் கொஞ்சம் நவுறு, உடம்புல ஒரே டயர்டா இருக்கு. ஆஹா, அண்ணன் அப்படியே நைஸ் வைக்க வேண்டித்தான். அண்ணே, என்னவுமா? இருண்ணே, சேர் எடுத்துட்டு வந்து தாரேன், உக்காரு, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. நடந்து வந்தது உடம்புல ஒரே மாதிரி டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிறேன், அப்புறமேட்டுக்கு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரிண்ணே, அப்பனா நான் ஃபேன் போட்டு விடவா? ஓவர் பாசமாவால இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா, நீ வேலையை பாரு. என்னடா இது, அண்ணன்கிட்ட அப்படியே நைஸா ஐஸ் வைக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. சரி, அண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல, அவங்கள அப்படியே நைஸா ஐஸ் வைப்போம். இவ என்னமோ குட்டி போட்ட பூனை கணக்கா இங்கிட்டும் அங்கிட்டும் அங்கிட்டுமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏதோ வில்லுங்க இருக்கு. தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஏதுன்னு. ஹை, அண்ணியே வராங்க. அண்ணி. இது என்ன புது அண்ணி போடுது? அன்னைக்கு வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுக்க மாட்டேன்னா இன்னைக்கு அண்ணின்னு கூப்பிடுறாளே, என்னவா இருக்கும்?